சூர்யா, ஐயா சூர்யா, அனுமா அனுமா. என்னம்மா? ஐயா சூர்யா, தம்பி நிச்சயத்துக்கு இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு இருக்காம, அதனால என்னையால இன்னைக்கு ஹோட்டலுக்கு வர முடியாதுப்பா. பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் மட்டும் போறதை விட நீனும் அனுவும் வந்தாலும் நல்லா இருக்கும். இல்லம்மா, நானும் அனுவும் ஹோட்டலுக்கு போறோம். அங்க ஆள் இல்லல்ல, நாங்க போய் அங்க ஹோட்டல் பாத்துக்கிட்டீமா. நீங்க தம்பியை கூட்டிட்டு பாட்டியும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அப்பா வேணாலும் கூட்டிட்டு போங்கம்மா. உங்க அப்பா தானே, நான் ஒண்ணு சொன்னா அவிய ஒண்ணு சொல்லுவேன். அதனால அனு கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இல்லம்மா, அனுவை கூட்டிட்டு நான் ஹோட்டல் போறேன். அங்க பொறுப்பா பாத்துக்கிட்டேன்னுல. ஆமாப்பா, நீ சொல்லியது சரிதான். சரி, அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு நானே பார்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டுமா? சரியத்த, நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இல்ல அனு, நீ வந்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிடுவா. நான் எடுத்தேன்னா கலர் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? அத்தை, நீங்க எது எடுத்துட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்கும். நீங்க எப்படியே எனக்கு செட் ஆகுற மாதிரி தான் எடுத்துட்டு வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களே எடுத்துட்டு வாங்க அத்தை. நாங்க ஹோட்டலுக்கு போறோம், டைம் ஆகுதுல்ல. சரிம்மா, அப்ப நீங்க கிளம்புங்க. ஐயா சூர்யா, அனுவை கூட்டிட்டு போப்பா. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். சரிம்மா. அனு, வா போலாம். ஐயா சூர்யா. என்னம்மா? ஐயா, மூக்காய கூப்பிடுறதுக்கு அத்தை வீட்டுக்கு ஒரு கார் அனுப்பிறியா? சரிம்மா, டிரைவர்ட்ட சொல்லிட்டு போறேன். சரிப்பா, போயிட்டு வா. சந்திரு, ஐயா சந்திரு. என்னம்மா? கீழே கொஞ்சம் வாயா, உன்கிட்ட கொஞ்சம் அம்மா பேச வேண்டியிருக்கு. சரிம்மா, இது வாரேன். இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே. ரூம்ல இல்ல. ஓச்சமி செண்டடிக்கு போயிருப்பாரோ? இருக்கும், இருந்தாலும் இருக்கும். என்னம்மா? ஐயா சந்திரு, இன்னைக்கு நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். சீக்கிரமா போய் கிளம்பி வாயா. அஸ்வினி வேணாலும் கூட்டிட்டு வா. நான் எங்க வரலம்மா, நீங்க போங்க. நான் போய் உனக்கு எப்படி பார்த்து எடுக்க முடியும்? நீ வந்தாதானே அளவு பார்த்து கரெக்டா எடுக்க முடியும். உனக்கு பார்த்துக்க பொண்ணுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கு போறதா லாஸ்ட்ல எடுப்போம். அதனால நீ முதல்ல வரணும். ஏன் கிளம்பு. நான் வரல, நீங்களே போய் எது வேணாலும் எடுத்துக்கங்க. என்னல, உனக்கு என்ன கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ? இங்க பாரு சந்திரு, அவதான் உனக்கு பொண்டாட்டின்னு நான் சொல்லிட்டேன். சும்மா இப்படி முடிக்கிறது தெரிஞ்சானே வச்சுக்க, இந்த வீட்ல நீ இருக்க முடியாது சொல்லிட்டேன். அவனுக்கு தான் இஷ்டம் இல்லல்லம்மா. நீ இத விட வேண்டியதானே, எதுக்கு அவளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அவளதான் இவன் கெட்டிக்கிறானோ அவ கூட தான் இவனுக்கு கல்யாணம். நான் முடிவு எடுத்ததுதான். இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேச கூடாது. சந்திரு, போய் ரெடி ஆயிட்டு வா போ. என்னல, ரெடி ஆகும்னு சொன்னேன். போ, நேராவது போறேன். இங்க பாரு சந்திரு, துணி கடைக்கு வார வச்சிருக்கேன். அங்க வந்து அவியிட்ட யாத்தையா மூஞ்ச காமிச்சிட்டு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குறிப்பா அந்த மூக்காய் பிள்ளைட்ட நல்லா சிரிச்சு பேசணும். ஏதாவது ஏடாவிட பண்ணிட்டு தெரிஞ்சா சொத்தெல்லாம் உன் அண்ணன் பேர்ல எழுதி வச்சிரும் சொல்லிவிட்டேன். நான் சொல்லியதான் நடக்கும், ஒழுங்கா நடந்துக்க. போ, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. என்னம்மா? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஓ மாமா, இந்த கல்யாணம் சுத்தமா இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டான். எதுக்கு அவனை பிடிச்சி இப்படி மிரட்டிட்டு கிடக்கா? மிரட்டேல்னா கேட்டுவானோ? ஒரு சொல் வார்த்தை கேட்க மாட்டேங்க. அவன் இஷ்டத்துக்கு தான் சுத்திட்டு இருக்கான். பாதி அவனுக்கு நீ கொடுக்க செல்லம், மீதி அவன் அப்பா. மொத்தத்துல உருப்படாம போயிட்டான். நீ என்ன என் பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்தா? அவன் கூட சேர்ந்துட்டு அனுவையும் சூர்யாவையும் வீட்டை விட்டு துரத்துனா. நான் ஒன்னும் அவன் கூட சேர்ந்துட்டு வீட்டை விட்டு துரத்தல. அவைய 2 மணி நேரம் தப்பு, அதனால துரத்துனேன். என்ன அதுக்கு ஒரு என்ன வீட்டுக்குள்ள சேர்க்காம இருந்தேன். இப்ப அவன் கெட்டு போறதுக்கு நீ அவரை கொடுக்க செல்லம் தான் காரணம். வேலை செய்யும் சொல்லியாச்சு, ஒரு பொறுப்பு கிடையாது. அதனால தான் பொண்ணு பார்த்திருக்கு. கல்யாணம் முடிச்சு வச்சாலும் பொறுப்பு வருதான்னு பாப்போம். ஆமா, அந்த பிள்ளை கட்டினா அப்படியே பொறுப்பு வந்துடும். ஆமா, நீ சொல்லி பிள்ளை கட்டினா மட்டும் அப்படியே பொறுப்பு வந்து குதிச்சிடும். அந்த மூக்காய் பிள்ளை தான் பொறுமையா வாழும். இவனுக்கு அவதான் சரி. நிச்சய தேதியை குறிச்சாச்சு, நான் இன்னைக்கு முடிவு பண்ணியாச்சு. ட்ரெஸ் எடுக்க போறோம். நானும் கூட வாரேன். நீ எதுக்காங்க? நானே எடுத்துட்டு வரேன். நானும் கூட வாரேன். கார்ல என்ன இடமா இருக்காது. வீட்ல ஒத்தையில கிடந்து என்ன பண்ண போறேன்? நானும் கூட வாரேன். இங்க பாருமா, அங்க வந்து ஏதாவது யாரோ கூட பேசிட்டு தான் வச்சுக்க, டென்ஷன் ஆயிருவேன். நான் எதுவும் பேச மாட்டேமா, வாயே தோரக்கையில போதுமா? போதும், அங்க வந்தாதானே தெரியும். போ, போய் சீக்கிரமா கிளம்பி வா. நான் என் புருஷன் என்ன பண்ணியாருன்னு பாத்துட்டு வரேன். மாப்பிளைய வர சொல்லு. வருவார். இதுதான் சரியான சந்தர்ப்பம். நிச்சய புடவை எடுக்கிற இடத்துல ஏதாவது ஒரு குழப்படி பண்ணணும். அவசரமா ஏதாவது நடக்கிற மாதிரி சீட்டு பண்ணணும். அப்பதான் இந்த பிள்ளை ராசி சரியில்லைன்னு என் மாமா வேண்டான்னு சொல்லுவா. என் மாமாவின் மனசுல இந்த ராசாத்தி நடப்புதான். இந்த ராசாத்தி மனசுல
நல்லாதான் இருக்கும். ஆனா உங்க மாமா அவ்வளவு வசதியான வீட்டை விட்டுட்டு உனக்காக இங்கெல்லாம் வர மாட்டாங்க அப்படிதானே? ஆமாவே, அவங்களுக்கு அங்க பெரிய வீடு இருக்குல்ல. தரவு எப்படிங்க வருவாங்க? என்னைய பாக்குறதுக்கு வேணா இங்க வந்துட்டு போவாங்க. சாரி முக்கி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவா. அதான் உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆமா சாமி. மூக்கை என்ன இப்படி படுத்திருக்கீங்க ரெண்டு பேரும்? அம்மா சும்மாதாம்மா உட்காந்து பேசிட்டே இருந்தோமா, அதனால படுத்துட்டோம். சரிம்மா, சீக்கிரமா எழுந்துரு. உன் அத்தை சரோஜா பிளான் போட்டா. அத்தையா? என்னம்மா சொன்னாங்க? நிச்சயத்துக்கு இன்னைக்குதான் ட்ரெஸ் எடுக்க போறாங்களாம். அதுக்குதான் சீக்கிரமா கிளம்பி ரெடியா இருங்க, நான் கார் அனுப்பி விடுறேன்னு சொன்னா. அப்படியா? இன்னைக்கா போறோம்? நான் நாளைக்கு நினைச்சேன். இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துருமா, அதுக்குள்ள சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னா சரோஜா. சரிம்மா, சாமியை நம்ம கூட கூட்டிட்டு போவோம். சரிம்மா, அவ்வளவு வரட்டும். அம்மா, நீயும் நானும் சாமி மட்டுமா போறோம்? ஆமாம்மா. அம்மா, அப்பாவையும் பான்பட்டு வர சொல்லம்மா, எல்லாரும் போவோம். வேண்டாமா, உங்க அப்பாக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாவ தோட்டத்துல. அவியல தொந்தரவு பண்ணாண்டா, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். என்னம்மா, சீக்கிரமா கிளம்புங்க, இன்னும் வண்டி கொஞ்ச நேரத்துல வந்துருமா. வந்த உடனே ஏறி கடைக்கு போக வேண்டியதான். அவங்க எல்லாரும் துணி கடைக்கு வந்துருயாவலாமா. நம்மள இந்த கார்ல ஏறி நேரா துணி கடைக்கு வர சொன்னாவ. அப்ப கார் யார் ஓட்டிட்டு வரா? காரை டிரைவர் ஓட்டிட்டு வராரா. அப்படியே மாமா வரலையோ? அவங்க எல்லாரும் துணி கடைக்கு போயிருப்பாவம்மா, நம்ம அங்க போய் பாத்துக்கலாம். சரியா? சரிம்மா. சாமி, சீக்கிரம் ரெடி ஆகுமா, உங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துரு. சரி ஆண்டி. மூக்கை, சீக்கிரமா பரப்பிடுமா. சரிம்மா. எப்ப மூக்கி, நானும் நாளைக்கு இன்னும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு துணி கடைக்கு போய் வாழ பார்க்க போறா. ஆமாடா. சரி, மறக்காம கையில போன் எடுத்து வச்சுக்க, இல்லைன்னா என்கிட்ட தான் நான் பாக்கெட்ல போட்டு விடுவேன். சரிபா, நான் வீட்டுல போய் ரெடி ஆயிட்டு எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லாம வந்தா எங்க அம்மா யாசுவா. சரி சாமி, சீக்கிரமா போய் சொல்லிட்டு வந்துரு. எனக்கு கார் வந்த உடனே யாருன்னு சொல்லுவாங்க அம்மா. எங்க அத்தை வீட்டுல எல்லாரும் எங்களுக்காக காத்துட்டு இருப்பாவல்ல. எப்ப ஒரு 5 minutes கூட ஆகாது, நான் ஓடி போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு லைட்டா பவுடர் அடிச்சிட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரமா ரெடி ஆகு. சரியா? சரிபா. கார்ல போறேன், அதுவும் என் மாமாவை பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா எனக்காக துணி கடையில காத்துட்டு இருப்பாங்க. நானும் அவங்களை எப்ப போய் பார்க்க போறேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். காலையிலே போன் போட்டிருந்தா நான் காலையிலே பரப்பிட்டிருப்பேன். காரை வர சொல்லிட்டு அத்தை போன் அடிச்சிருக்காங்க. சீக்கிரமா கார் வரதுக்குள்ள பரப்பிடணும். மாமாவை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. ராசதி, நான் போயிட்டு வரேன். எங்க? எங்கயா? கார்மெண்ட்ஸ்க்கு தான். இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் போண்டா, வீட்ல இருக்கேன். எதுக்கு ராசாத்தி? நான் நேத்தே சொன்னேனே, மறந்துட்டீங்களோ? நம்ம மகனுக்கும் மருமகளுக்கும் நிச்சயதார்த்த ட்ரெஸ் எடுக்க போறோம். அதுக்கு தான் வீட்ல இருக்க சொல்லியே. நீ மகனை கூட்டிட்டு போயிட்டு வா, எனக்கு கார்மெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் அங்க போறேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? வீட்ல இப்ப இருக்கதே 3 பேர் தான். நீங்களும் அங்க போயிட்டா நாங்க 2 பேர் மட்டுமா போக முடியும்? கஷ்டமா இருந்தா நம்ம மகளை படிப்பை நிறுத்திட்டு வர சொல்லு. இப்ப அவ எதுக்குங்க? அவ கல்யாணத்துக்கு வந்தா போதாதா? நீ தானே வீட்டுல 3 பேர் தானே இருக்கோம்னு சொல்லி கஷ்டப்படியா இருக்குன்னு சொன்னேன். ஏங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதங்க. நீ கார்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டாம். போன் போட்டு மேனேஜர்ட்ட வர முடியாதுன்னு சொல்லுங்க. நீங்க நான் கார்த்தி எல்லாரும் துணி கடைக்கு போவோம். கார்த்தி தானே மாப்பிள்ள, அவனுக்கு எடுத்தா போதாதா? அவனை கூட்டிட்டு போய் நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வா. மோதிரம் எடுக்கணுங்க. நிச்சயதார்த்த மோதிரம் தானே, எல்லாத்துக்கும் அவன்கிட்ட காசு இருக்கு, நான் எதுக்கு? நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். நாங்க வந்து சும்மா தானே இருக்கணும். எனக்கு பேச்சு தனக்கு இருக்கும்ல, சும்மா கூட வாங்க. ஏன்டா ராசத்தி, சம்மந்தி வீட்டுல இருந்து யாரெல்லாம் வரவளோ தெரியல. அநேகமா பொண்ணோட அம்மா மட்டும் தான் வருவாவ. நீ அவிய கூட பேசிட்டு இரு. எனக்கு அங்க கார்மெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்க கூட இன்னைக்கு என்னால வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமா, இதுக்கு அவளை சம்மதிக்க வச்சதே பெரிய விஷயம். இதுல ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருந்தா அவ்வளவுதான். ட்ரெஸ்ஸே எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பா அந்த ராணி. சம்மந்தி ஆக போறவ ஏன் அவியல் இப்படி பேசிட்டு இருக்கா? மரியாதையோட பேசு. மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல் அவளுக்குலாம். அவ முன்னாடிலாம் நான் அப்படி பேச மாட்டேன். அவதான் இப்ப இங்க இல்லையே, அப்படிதான் பேசுவேன். உன்னைய என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல. நினைச்சா சம்மந்தி அவியங்கா, ஏதாவது உன்னைய டென்ஷன் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்கா. நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறவா தேவியலுக்கு மரியாதையை கொடு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தானே நல்லா கொடுப்பேன் மரியாதை. அந்த ராணி தானே வந்து இங்க மரியாதை வாங்கிட்டு தானே போறா. பாத்துட்டே இருங்க.
உன் பேச்சே சரியில்லையே. எல்லாம் சரியாதான் இருக்கு. அம்மா என்னப்பா கார்த்தி? இன்னும் ஜெனி நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருந்தாம வருது. நீங்க அவங்க அம்மாட்ட கேட்டீங்களா இல்லையா? கேட்டப்பா. அந்த ராணி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியா? என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பேசக்கூடாதா? என்னம்மா இதெல்லாம்? அவங்க எந்த காலத்துலமா இருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல. அவ ஆதி காலத்துல இருக்க மாதிரியே பேசியா? பொண்ணு மாப்பிள்ளையும் போன்ல பேசக்கூடாதான். ராசாத்தி என்ன இதெல்லாம்? நம்ம சொந்தக்கார பையனுக்கு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சது. அப்பவே அவன் போன் போட்டு அவன் கெட்டிக்க போற பிள்ளை கூட பேசிட்டு இருப்பான். நம்ம கூட நிச்சயத்துக்கு எல்லாம் போனோமே, அப்பயே அவங்க 2 பேரும் போன் போட்டு பேசிட்டு இருந்தாவ. கல்யாணத்து அன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு நின்னாவ மேடையில. பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருந்து. இது என்னடானா இந்த காலத்துல போய் பொண்ணு மாப்பிள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லியாவ. என்ன இதெல்லாம் ராசாத்தி? அதாங்க எனக்கும் தெரியல. அந்த ராணி நினைச்ச ஒரு ரூல்ஸ் படியா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ராசாத்தி. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிடிக்கல. அந்த ராணி புருஷனுக்கும் பிடிக்கல. அந்த அண்ணன் சொல்லி பார்த்துட்டாரு, கேட்க மாட்டேங்காவ. இத்தனைக்கும் அந்த அண்ணன் தான் பொண்ணோட நம்பரே எனக்கு தந்தாவ. இந்த விஷயம் ராணிக்கு தெரிஞ்ச உடனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டா. அந்த பிள்ளைக்கு பேசுறதுக்கு இஷ்டம் தான், சம்மதிக்க இஷ்டம் தான். இந்த ராணி மட்டும் தான் நடுவுல புந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதனாலதானே எனக்கு அவ மேல கோவம் வருது. பொண்ணு மாப்பிள்ளையும் பேசினா இப்ப என்ன தப்பாயிரும்? ஒரு தப்பா அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவாவ. கல்யாணத்துக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். அதுக்குதானே ஒருத்தர் பேச விடுறது. அவளுக்கு இது பெரிய குத்தமா. பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிடவே கூடாதான். கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவன் மாவட்ட பேசணுமா. இப்படிதான் அந்த அணுவுக்கு இதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டே இருந்தா. கடைசியில ஓடிட்டா. இப்ப இந்த ஜெனிக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சொல்ல வர? இந்த பிள்ளையும் ஓடிடுவாங்கறியோ? வா அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லப்பா. ஆமாங்க, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான். இந்த ராணி தான் சரியில்லை. அம்மா நான் வேணா அவங்க வீட்டுக்கு போய் பேசி பார்க்கட்டுமா? வேண்ட கார்த்தி, அவ மதிக்கவே மாட்டா. என்னது மதிக்க மாட்டாவளா? இவன் என்ன எவனோ ஒருத்தனா? அந்த பிள்ளைய கட்டிக்க போறவன் அந்த வீட்டு மாறுமவன். அதுவும் எல்லாரும் சம்மதத்தோட கட்டிக்கிட போறான். இவன் போய் பேசுறது கூட உரிமை இல்ல. ஏங்க, நம்ம பிள்ளைக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம பூ வச்சாச்சு, கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அந்த ராணி கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். அவ என்கிட்ட என்ன பேச்சு பேசுறா திமிர்ல? அம்மா நான் போய் அவங்கள பார்த்து பேசுறேம்மா. எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா அந்த பொண்ணு கூட பேசணும், அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போகணும்னு. எதுக்காக ஆன்ட்டி இப்படி நடந்துக்கிறாங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் போய் பேசுறேன் அவங்க கிட்ட. வேண்டாப்பா, பிரச்சனை தான் வரும். அதுக்காக தான் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு இந்த ராணி கிட்ட சொல்லியிருக்கேன். கூட ஜெனியும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். ராணியும் மவளை கூட்டிட்டு வருவா. நம்மளும் குடும்பத்தோட போவோம். சாயங்காலம் வரைக்கும் இல்ல ராத்திரி வரைக்கும் கூட இருந்து மெதுவா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். சரிம்மா இன்னைக்கு ஒரு நாள் அவளை பார்க்கலாம் பேசலாம். ஆனா மத்த நாளு கார்த்தி அத துணி கடைக்கு வரவல்ல, அங்க வச்சு நான் ராணி கிட்ட மெதுவா பேசி பாக்கேன். அவ ஒத்துக்கிட்டானா நீங்க தினமும் போன்ல பேசலாம். வேண்டாம்மா ஆன்ட்டி கிட்ட நான் பேசுறேன். இல்லப்பா, மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டானா உனக்கு தான் மனசு வருத்தமாயிரும். அதனால நானே பேசுறேன். நீ எதுவும் பேசாண்டப்பா. நீயும் ஜெனியும் நிச்சயத்துக்கான ட்ரெஸ்ஸ கரெக்டா பாத்து எடுங்க, அதுவே போதும். சரிம்மா. போப்பா, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆகு. சரிம்மா. நீங்க என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு போங்க, இல்லன்னா உட்காருங்க. முக்கியமான வேலை இருக்குன்னு தானே சொன்னேன். என்னால உங்க கூட வர முடியாது. ஏங்க இதை விட முக்கியமான வேலையா உங்களுக்கு? ஆமா ராசாத்தி, எது சொல்லணும்னாலும் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லு. அப்பதான் முன்னாடி என்னால வேலையை முடிச்சு வைக்க முடியும். நான் போலன்னா அங்க எதுவுமே நடக்காது. கார்த்தியும் வேற வரல, நானாவது போறேன். சரி போயிட்டு வாங்க. முடிஞ்ச அந்த பாதைக்கு துணி கடைக்கு வந்துருங்க. சரி ராசாத்தி, ட்ரை பண்றேன். போயிட்டு வர ராசாத்தி. சரி போயிட்டு வாங்க. இந்த ராணி புறப்பட்டால என்னன்னு தெரியலையே. போன் அடிச்சு கேப்போம். புறப்படலன்னு சொன்னா நேர கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் மவளை ஏத்திட்டு போயிட வேண்டியதான். இப்படி